ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பெண் குழந்தைகளிடம் பெற்றோர் சொல்லக்கூடாத 8 விஷயங்களை பற்றி பார்க்கலாம். குழந்தை வளர்ப்பு என்பது தனி கலை. எப்பொழுதும் குழந்தை வளர்ப்பில் பெற்றோர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அதிலும் பெண் குழந்தைகள் இருந்தால் கூடுதல் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும். அவர்களிடம் சொல்லக்கூடாத 8 விஷயங்கள் குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். வேலையை வகைப்படுத்துதல். எக்காரணம் கொண்டும் இது பெண்ணின் வேலை அல்ல என்று பாலின அடிப்படையில் பிளவுபடுத்தும் வார்த்தையை கூறக்கூடாது. இது ஆண் செய்யும் வேலை, இது பெண் செய்யும் வேலை என்று நாம் சொல்லக்கூடாது. அவரவருக்கு பிடித்த வேலையை செய்ய வாய்ப்பளிப்பதோடு பெண் குழந்தைகள் என்னவாக வேண்டும் என்று விருப்பப்படுகிறார்களோ அதற்கு ஊக்கம் அளிக்க வேண்டும். உடல் எடை. பெண்கள் என்றாலே அவர்கள் ஒல்லியாகத்தான் இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை. அதனால் அவர்கள் விரும்பிய உணவை சாப்பிட அனுமதிப்பதோடு ஆரோக்கியத்தின் அவசியத்தையும் எடுத்துரைக்க வேண்டும். குண்டாக இருக்கிறாய் என்று எந்த ஒரு பெண்ணையும் பார்த்து கேலியாக பேசி மனதை கஷ்டப்படுத்தக்கூடாது. உன்னால் முடியாது, உன்னால் இதை செய்ய முடியாது என்ற தன்னம்பிக்கையை இழக்கச் செய்யும் வார்த்தையை நாம் பெண் குழந்தைகளிடம் சொல்லக்கூடாது. பெண் குழந்தைகளின் கனவுகள் தடைபடக்கூடும். தோற்றம். பெண்கள் என்றாலே பெரிய வகை ஆடைகளை அணிந்து மேக்கப் போட்டு கொண்டு தான் வெளியே வர வேண்டும் என்று ஏதும் நிர்பந்தம் கிடையாது. அதனால் அவர்கள் ஆண்களைப் போல் முடிவெட்டு கொண்டு ஜீன்ஸ் அணிந்தாலும் தவறில்லை. அதற்காக அவர்களிடம் வாக்குவாதம் செய்யாதீர்கள். 5th, சரியான முடிவு எடுக்க இது சரியான வயது இல்லை என பெண் குழந்தைகளிடம் பேசாதீர்கள். யாருடனும் ஒப்பிட்டு பேசாமல் அவர்களுக்கு புரியும் வகையில் அறிவுரை கூற வேண்டும். ஏனென்றால் அந்த காலம் வேறு, இந்த காலம் வேறு. பிள்ளைகளுக்கு அவர்களது கருத்தையும் விருப்பத்தையும் கூற அனைத்து உரிமையும் உண்டு. பெண் பிள்ளைகளை பேச அனுமதிக்காமல் இருந்தால் அது நீங்கள் பாலின ஒழுக்கத்திற்கு துணை போவதாக அர்த்தம். ஆண் பிள்ளைகள் எப்படி வேண்டுமானாலும் பேசலாம். ஆனால் பெண் பிள்ளைகள் என்றால் வேகமாக பேசக்கூடாது, மெதுவாகத்தான் பேச வேண்டும் என்று சிரிக்க வேண்டும் என்றும் கூறாதீர்கள். இது காலம் காலமாக நமது சமூகத்தில் கூறப்படும் ஒரு அவலமான கருத்தாகும். 8th, சுதந்திரம். பெண் பிள்ளைகளின் சுதந்திரத்தில் தலையிடாமல் அவர்களுக்கு ஏற்படும் ஆபத்து காரணிகள் குறித்து மட்டும் எடுத்து கூற வேண்டும். அன்றாட நடைமுறை வாழ்க்கையிலும் விளையாட்டுகளிலும் கூட பாலின பாகுபாடுகள் காண்பிப்பது மிகவும் தவறு என்பதை எப்பொழுதும் கருத்தில் கொண்டு அவர்களிடம் பேச வேண்டும். மேற்கூறிய கருத்துக்களை மனதில் நிறுத்தி பெண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்கள் வளர்ப்பில் மட்டும் கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது. திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் ஷாப்பிங் ஆப். நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து கிராசரி பொருட்களும் இந்த ஆப்பில் இருக்குது. நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். விலை ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனால் பொருட்கள் எல்லாம் ரொம்ப குவாலிட்டியாகவும் இருக்கும். நீங்கள் போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் பை பண்ணிக்கோங்க.